கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கடல்ல பயணம் பண்றதுக்கு கப்பல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஒருவேளை நம்ம கப்பல் இல்லாம பயணப்படுவோமானால் நம்ம வந்து முங்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படின்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வந்து பயணப்படும் பொழுது இந்த வாழ்க்கையில் நம்ம முங்கி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன இந்த ஆண்டவர், இந்த இயேசு எதுக்காக அப்படின்றது, நான் வந்து சரியா பயணப்படுறதுக்கு, நான் வந்து என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன் அப்படின்னாக்க நான் எப்படினாலும் வாழ்ந்து போயிடலாம், என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படினாலும் தாறுமாறா போயிடும். ஆனால் ஆண்டவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் மேல நான் வந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு நான் இருக்கும் பொழுது கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்த கப்பல்ல பயணம் பண்ற மாதிரி தான். நீங்க வந்து கடல்ல பயணம் பண்ணணும் அப்படின்னா நீங்க கப்பல்ல இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பயணம் வந்து சேஃபா இருக்கும். நீங்க போக வேண்டிய இடத்துல போய் சேர முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவரோட நீங்க இருக்கும் பொழுதுதான் இந்த பூமியில வாழ்க்கை வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போக வேண்டிய இடத்துல போய் சேர முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.